Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னா a boy of height 90 cm is walking away from the base of a lamp post at a speed of 1.2 meter per second. அதாவது a boy of height 90 cm. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கொஸ்டின், சரிங்களா? a boy of height 90 cm. So 90 centimeter height உள்ள ஒரு பாய் வாக்கிங் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் அ லேம்ப் போஸ்ட். அப்போ ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு, 90 சென்டிமீட்டர் உள்ள பாய் இருக்கிறான், லேம்ப் போஸ்ட் இருக்கு, வாக்கிங் அவே ஃப்ரம், அப்போ இங்கேருந்து இங்கே வாக் பண்ணி இங்கே நிற்கிறான், அப்படிதானே அர்த்தம்? கரெக்டுங்களா? இங்கேருந்து இங்கே வாக் பண்ணி நிற்கிறான், இங்கே ஒரு பாய் இருக்கான், சரிங்களா? பாய், ஓகே. நெக்ஸ்ட் வாக்கிங் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இது லேம்ப் போஸ்ட் பேஸ்ல இருந்து நடந்துட்டு வரான், சரிங்களா? அட் ஸ்பீட் ஆஃப் 1.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இஃப் த லேம்ப் போஸ்ட் இஸ் 3.6 மீட்டர் அபவ் த கிரவுண்ட் லெவல், அப்போ லேம்ப் போஸ்டோட ஹைட் 3.6 மீட்டர், சரிங்களா? அபவ் த கிரவுண்ட். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஹிஸ் ஷேடோ காஸ்ட் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். அவனோட லென்த் ஆஃப் த ஷேடோ காஸ்ட் கேட்குறாங்க. அப்போ அவனோட ஷேடோ இங்க இருக்கானா, அவனோட ஷேடோ வந்து இதானே, இப்படி படும், கரெக்டுங்களா? இதுதான் அவனோட ஷேடோ. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு ட்ரையாங்கிளா நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ நேமிங்ஸ் வச்சுக்கலாம் நம்மளுக்கு ட்ரையாங்கிளுக்கு. ABCD, இங்க ஒரு E வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ கொடுத்துருக்கிறது தான் நம்ம வந்து இந்த ஹைட், இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து X, சரிங்களா? Xன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து find the length of his shadow cast after 4 seconds. Length of his shadow cast. After 4 seconds. After 4 seconds நான் Xன்னு எடுத்திருக்கேன், புரியறதுக்காக எழுதிக்கிறோம், சரிங்களா? இப்போ X நான் எடுத்திருக்கேன், இந்த X தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ட்ரையாங்கிள் ABD, ஓகேயா? இந்த ABD ட்ரையாங்கிளும் அடுத்து வந்து ECD ட்ரையாங்கிளும் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஸ்பீடு டைம் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்க போறோம். ஸோ இங்க ஸ்பீடு வந்து 1.2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைம் வந்து 4 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இருந்து இங்க நடக்கிறதுக்கு, இவ்வளவு தூரம் வரதுக்கு, அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்பீடையும் டைமையும் வச்சு. அப்ப இது கிடைச்சிருமா? இப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், சரிங்களா? அதாவது அகைன் ரிப்பீட் பண்றேன். A boy of height 90 centimeter is walking away from the base of the lamp post, base of the lamp post at a speed of 1.2 meter per second. If the lamp post is 3.6 meter height, find the length of his shadow cast after 4 seconds. இங்க இருந்து இதோட ஷேடோ காஸ்ட் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். அப்ப இங்க இருந்து இங்க நடக்கிறதுக்கு அவனுக்கு ஸ்பீடு 1.2 மீட்டரு, டைம் 4 செகண்ட். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 1.2 இன்டூ 4. ஸோ 4 2s are 8, 4 1s are 4, ஒரு டாட், ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ 4.8 மீட்டர். அப்ப இதோட மெஷர்மெண்ட் வந்து 4.8 மீட்டர். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் குட்டி ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ABD அண்ட் ட்ரையாங்கிள் ECD எடுக்கிறேன். ABD ECD ரெண்டும் வந்து both are similar. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? ட்ரையாங்கிள் ABD is similar to triangle ECD. இப்போ நம்ம சிமிலரா இருந்தா சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா எழுதுவோம் இல்லையா? AB by EC equal to, ABயும் ECயும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். AB by EC கொடுத்துருக்காங்க. அடுத்து BD by CD கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது? AD by ED கொடுக்கல, அப்ப அதை விட்டுருங்க. ஏதாவது ரெண்டு சிமிலர்னு எழுதுனா போதும். என்னது? BD by CD is equal to AD by ED ன்னு அர்த்தம்.
மூணுமே எழுதிக்கிறோம். எது நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஏபி 3.6, இசி வந்து 90. 3.6 மீட்டர் பை 90 சென்டிமீட்டர். இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று இதை சென்டிமீட்டராக மாற்றிக்கணும், இல்லை இதை மீட்டராக மாற்றிக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். மாற்றலாம் சரிங்களா. பிடி பை சிடி. பிடி பை சிடி. இப்போ பிடிங்கும் போது திஸ் பிளஸ் திஸ். அப்போ 4.8 பிளஸ் எக்ஸ். 4.8 மீட்டர் பிளஸ் எக்ஸ் பை சிடி. சிடி என்னது? எக்ஸ். இது வந்து கொடுக்கல, அதனால இதை விட்டுறலாம். இப்போ இது மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மீட்டர்ல இருக்கு. அப்போ இதையும் நம்ம மீட்டர்ல மாத்திக்கலாம். இப்போ என்ன வரும்? 3.6 மீட்டர் பை 90 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா 100ஆல நம்ம டிவைட் பண்ண வேண்டியது வரும். 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்தணும்னா டிவைட் பை 100. பேக்வேர்டு வரும்போது டிவைட் பை 100 ஈக்குவல் டு 4.8 மீட்டர் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ். உடனே இந்த எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்க கூடாது, இங்க பிளஸ்ல இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ இது நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 0.9 மீட்டர்னு வரும். சரிங்களா. யூனிட் வந்து நம்மளுக்கு போட்டுக்கலாம், இல்லை அப்படி கூட விட்டுக்கலாம். 4.8 மீட்டர் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ இது எப்படி நம்ம டிவைட் பண்றது? 3.6ஐயும் 0.9 எப்படி டிவைட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் வந்து டெசிமல்ல இருக்கு. டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு தான் டிவைட் பண்ணும். அப்போ டெசிமல் ரிமூவ் பண்றதுக்கு டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டுத்துலயும் ஒரு நம்பர் இருக்கிறதுனால 10ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 10ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா டெசிமல் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? 36/9 மட்டும் கிடைக்கும். 36/9 ஈக்குவல் டு 4.8 மீட்டர் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 9 1s are 9, 9 4s are 36. ஓகே, அப்போ இந்த பக்கம் 4ன்னு மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இங்க கண்டினியூ பண்றேன். அப்போ 4 ஈக்குவல் டு 4.8 மீட்டர் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ இது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 4.8 பிளஸ் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 4x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.8ன்னு கிடைக்கும். 4x மைனஸ் எக்ஸ் வந்து 3xன்னு கிடைக்கும். 3x இஸ் ஈக்குவல் டு 4.8. அப்போ 3 அந்த பக்கம் போனுச்சுன்னா டிவைட்ல வரும். இப்போ இந்த டெசிமல் ரிமூவ் பண்ண வேண்டாம். டினாமினேட்டர்ல டெசிமல் இருந்தால் தான் ரிமூவ் பண்ணணும். நியூமரேட்டர் டெசிமல் இருந்தால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது டேபிள் வந்து எப்பவுமே டெசிமல்ல இருக்கக்கூடாது, ஹோல் நம்பரா தான் இருக்கணும். 3 1s are 3, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இந்த 8 இருக்கிறேன், டெசிமல் 3 6 are 18, ரிமைண்டர் 0. அப்போ x is equal to 1.6 மீட்டர்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ therefore the length of the shadow is equal to 1.6 மீட்டர். நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி கோடெல்லாம் போடக்கூடாது, நெக்ஸ்ட் பேஜ்ல தான் எழுதணும். சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் டயக்ராம் மட்டும் வரைய அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ டயக்ராம் வரைகிறதுல மட்டும்தான் இருக்கு சம்மு. ஒரு டயக்ராம்ல 2 ட்ரையாங்கிளா பிரிஞ்சிருச்சுனாலே நம்ம சிமிலாரிட்டி கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பிக் ட்ரையாங்கிளும் ஸ்மால் ட்ரையாங்கிளும் இருந்துச்சுன்னா. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். ஏன் ஸ்பீடு டைம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கணும். சரிங்களா. அவன் வாக் பண்ணுறதுக்கான ஸ்பீடு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவன் வாக் பண்ண டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ஒரு சைடோட ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ நான் மட்டும்தான் சம் போட முடியும். ஸோ அந்த இடத்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நோட் பண்ணணும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.